வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. இளையராஜா வெர்சஸ் வனிதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்து இருக்குல்ல, பெருசாக சோஷியல் மீடியா பற்றி எரிஞ்சதில்லை. காரணம் பார்த்தீங்கன்னா, வனிதா அவங்க டைரக்ட் பண்ணி நடிக்கிறாங்க, ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்துடைய ப்ரொடியூசர் அவங்க பொண்ணு ஜோவிகா. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா சாருடைய பாட்டை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் கேஸ் போடுறாரு. இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய கேஸ் போட்டிருக்கிறாரு. ஆனால் இந்த கேஸ் கொஞ்சம் வித்தியாசமான கேஸு. என்னென்னா, அந்த கேஸை விட அதிகமாக ஹைலைட்டாக பேசப்பட்டது பார்த்திங்கன்னா, அக்கா கொளுத்தி போடுறது ரொம்ப சாதாரணமாக வரும், இயல்பாக வரும் அவங்களுக்கு. அது மாதிரி கொளுத்தி போடுற வனிதா அக்கா பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒன்று கொளுத்தி போட்டாங்க. நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போயிருக்க வேண்டிய ஆள் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. போயிருக்க வேண்டியது அப்படின்னா அது ஏதோ பழைய மேட்ரு ஏதோ பேசுகிறாங்க போல இருக்குது, அந்த காலத்து மேட்ரு. ஆனால் போகலல்ல, விடுமா தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் நினச்சிட்டு கடந்து போயிருப்பாங்க. ஆனால் அக்கா அதோட நிப்பாட்டில், நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லை எங்கள் அப்பாவை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ நான் சொல்லிட்டேன், நான் உங்கள் அப்பாவை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னா அப்போ லவ் பண்ணியிருக்காங்கன்னு தானே அர்த்தம். இப்போ யார் அந்த நபர்? கண்டிப்பாக கார்த்திக் ராஜாவை தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. காரணம் யுவன் சங்கர் ராஜா இந்த மாதிரி விஷயத்தில் ஏஜ் டிஃப்ரென்ஸ் வேறு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், தெரில. யுவன் சங்கர் ராஜாவுக்கு சம்மந்தம் இருக்காது அதில். ஒரு வேளை அப்படி இருந்தால் அது கார்த்திக் ராஜாவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அக்கா ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க, கார்த்திக்கும் நானும் நல்ல நண்பர்கள், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் சினிமா பற்றி நிறைய பேசுவோம், அவ்வளோதான், இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ யார், யுவன் சங்கர் ராஜாவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டவுட் அங்கே தானே போகும். இருக்கிறது 2 பேர், அவங்க தானே, அப்போ அங்கே தானே போகும். ஸோ அப்படி எல்லோரும் அந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அக்கா வேறு ஒரு இன்டர்வியூவில் பட ப்ரமோஷனில் பேசும்போது சொல்கிறாங்க, அங்கே மேலே மாடியில் ஒரு டைனிங் டேபிள் இருக்கும், அங்கே டைனிங் ஹாலில் யாருமே அலோட் கிடையாது. அப்போ நான் போனேன், என்ன அலோவ் பண்ணுவாங்க, நான் அங்கே சாப்பிடும்போது சைடில் திரும்பி சாப்பிட்டேன். அப்போ யுவன் இருந்தார், கார்த்திக் ராஜா அங்கே இல்லை, யுவன் இருந்தாராம், மகள் இருந்துருக்கிறாங்க, ராஜா சார் மகள். இப்போ யுவன் என்ன அந்த பக்கம் திரும்பி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்குற, ஏன் அவ்வளோ ஷையாக இது பண்ணுற அப்படிலாம் கேட்டிருக்கேன், என்ன லவ் பண்ணுற மாதிரி பார்க்குற அப்படின்லாம் கேட்டவுடனே, அதாவது ராஜா சாருக்காக இவங்க பம்மி சைடில் திரும்பி சாப்பிட்ருக்குறாங்க. ஆமாம் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதா இவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் இவங்க சொல்கிறது தான். அவங்க கேட்க இவங்க சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் எஸ் ஐ லவ் ராஜா சார் அப்படின்லாம் இவங்க சொல்ல, அப்புறம் ராஜா சார் ஒய்ஃப்கிட்டையும் இவங்க சொன்னாங்களாம், ஆன்ட்டி ஐ லவ் ராஜா சார்னு சொல்ல, அவங்க நீ தானம்மா பண்ணிக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களாம். ஒரு விளையாட்டாக நடந்த ஒரு சம்பவத்தை, இது நடந்திருந்தா அப்படி விளையாட்டாக நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்துகிட்டு எப்படி சுற்றி விட்டு கொளுத்தி போட்டு போகிறாங்க பாருங்கள். இதில் எங்கே யுவன் என்ன லவ் பண்ணுறியா, எங்கள் அப்பாவை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இதில் அது மாதிரி எதுவுமே இல்லைல்ல. ரொம்ப சாதாரணமாக காமெடியாக நடந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு நான் அந்த வீட்டுக்காக உழைச்சிருக்கேன், நகைப்பெட்டியுடைய சாவி என்கிட்ட கொடுப்பாங்க, நான் தான் அந்த கொலுக்கெல்லாம் அலங்காரம்லாம் பண்ணுவேன், அப்படி உழைச்சிருக்கேன் அப்படின்லாம் வேறு சொல்லிட்டுருக்குறாங்க. உழைப்புன்னா என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஸோ இதில் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இவங்க பேசுகிறதுல? இது அவங்களே பேசினது தான். ஆனால் இங்கே ப்ரெஸ்ஸில் பேசும்போது பார்த்திங்கன்னா, மருமகளாக போயிருக்க வேண்டிய ஆள், நான் உன்னை லவ் பண்ணல, உங்கள் அப்பாவை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்லாம் இவங்க சொல்லும்போது மக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்க, அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதா? இப்போ ராஜா சார் மேலே புரியாமல் சில பேர் விமர்சனம் வைப்பாங்க. அவர் பேசுகிறதுக்கு விமர்சனம் வைக்கலாம், ஏன்னா அவர் ஞானிங்கிற பேரில் சில நேரங்களில் பல டைம் உலகிருக்காருன்னு வச்சிங்களேன், அதெல்லாம் வேறு. பட் மியூசிக்னா ராஜா சார் அவர் கிங்கு தான், ராஜா தான். ஸோ அவருடைய பாடல்களை யூஸ் பண்ண நிறைய பேர் ஆசைப்படுவாங்க, பயன்படுத்துவாங்க. அவர் ரொம்ப கேவலமாக காரியெல்லாம் துப்புனார். நீ ஒரு 80s 90s நடக்கிற கதை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பாட்டு நீ போடு, ஏன் பாட்டை எடுத்து யூஸ் பண்ணுற அப்படின்லாம் கேட்டார். ஆண்மை இல்லாதவங்க தான் அப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்லாம் கூட பேசிட்டார். அவ்வளோ கழுவி காரி துப்புனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க தொடச்சி போட்டு திரும்ப இந்த மாதிரி வேலையை தான் பார்த்துட்ருக்குறாங்க. அதை யூஸ் பண்ணாமல் வேறு மியூசிக் ரைட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, தேவா சார் இருக்கார்ல, இன்னும் பல பேர் இருக்காங்கல்ல, அந்த பாடல்களை எடுத்து யூஸ் பண்ணலாம்ல. ஆனால் பண்ண மாட்டுறாங்க. இதுவும் ஒரு வகையில் ப்ரொமோஷனுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சி பண்ணுறாங்களான்னு தெரியல. இப்போ ராஜா சார் கேட்கறதுல ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக தப்பு கிடையாது. மற்ற எல்லா மியூசிக் ரைட்டரும் கிளைம் பண்ணுறாங்களே காப்பி ரைட்டு, அது போல் தான் அவரும் பண்ணுறாரு. ஆக்சுவலாக மற்ற மியூசிக் ரைட்டருக்கெல்லாம் வராத பஞ்சாயத்து ராஜா சாருக்கு மட்டும் வருது அப்படின்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அது சரியாக புரிஞ்சுக்கணும். இப்போ அவர் ஆல்ரெடி எக்கோ அப்படின்னு சொல்கிற மியூசிக் கம்பெனிக்கிட்ட தான் ரைட்ஸ்லாம் கொடுத்துருக்கிறாரு. அங்கே அவர் ஏமாற்றப்பட்டதாக சொல்கிறாரு. அதுவே அவருடைய ஃப்ரெண்டு நிறுவனம்
இவர் நிறுவனம் அப்படின்லாம் வர சொல்கிறாங்க. இப்போ புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டிஸ்பியூட் இருக்குது ஆல்ரெடி. இது வந்து ரைட்ஸ் நான் யாருக்கும் கொடுக்கல, எல்லா ரைட்ஸும் எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளைம் பண்ணுறாரு. ஆனால் ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஒரு டிஸ்பியூட் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சிங்களேன், 2 தரப்புக்கு பஞ்சாயத்து போகுது. இப்போ போகும்போது அதில் போய் ஒருத்தர் நான் ரெண்ட்டுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புக்கிட்ட காசை கொடுத்துட்டா இன்னொரு தரப்பு சும்மா இருக்குமா? அவங்க வந்து அதை கிளைம் பண்ணுவாங்கல்ல, கேஸ் போடுவாங்கல்ல, நான் தான் ஓனர், நீன்னா அங்கே போய் பர்மிஷன் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல. முடிஞ்ச வரை பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்து முடிகிற வரை அந்த பக்கம் போகாமல் இருக்கணும். டிஸ்பியூட்னா யாரும் போக மாட்டாங்கல்ல. ஆனால் இங்கே போயிட்டே இருக்கிறாங்க, அதுதான் பஞ்சாயத்து. இப்போ IPRS இந்தியன் பர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க தான் பெரும்பாலான மியூசிக் டைரக்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பிரைட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. காசு வாங்கிட்டு இதை பர்ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல இந்த சாங்ஸ்லாம், டிக்கெட் விற்று. ஸோ அந்த மாதிரி இடத்துல எங்கெல்லாம் பணம் பண்ணப்படுதோ அந்த பாட்டை வச்சு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காப்பிரைட் அமௌண்ட் அவங்க பே பண்ணி தான் ஆகணும். அது என்ன மாதிரியான ஈவெண்ட்டு, என்ன பேஸில் இது என்ன மாதிரிலாம் ப்ளே பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அந்த நிறுவனம் அந்த அமௌண்ட்டை அவங்க வாங்கி மானிட்டர் பண்ணுறாங்க. அவங்க வாங்கி அந்த அமௌண்ட்டில் ஒரு சின்ன கமிஷன் எடுத்துகிட்டு அந்த சம்மந்தப்பட்ட அமௌண்ட்டை சம்மந்தப்பட்ட மியூசிக் டைரக்டருக்கு அவங்க கொடுத்துட்றாங்க. ராஜா சார் அந்த அமைப்புலேயும் முன்னாடி இருந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் எனக்கு இதுலேயும் உடன்பாடு இல்லை, இதில் சீட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துட்டுருக்கிறாரு. வெளியே வந்துட்டு நானே என்னுடைய சாங்ஸோடைய ரைட்ஸை வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு அமைப்பு மாதிரி அவரே செயல்படுறாரு. அதுக்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது. ஏன்னா அவர் தான் அதோடைய சோலோ கிரியேட்டர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ ரைட்ஸுக்கு 2 தரப்பு வந்து உரிமை கோர்றாங்க. ஒன்று கிரியேட் பண்ணவர், இன்னொன்று வந்து நாங்கள் அதை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம். ஸோ இந்த பஞ்சாயத்து தான் போயிட்டுருக்கு. இவர் வந்து இது சம்மந்தமாக பேசும்போது ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு போல இருக்கு, ஒரு மரியாதை நிமித்தமாவது என்கிட்ட வந்து கேட்கலாம், எனக்கு பணம் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாயிண்ட்டை வந்து அக்கா பிடிச்சிட்டு இந்த அக்கா என்ன பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு பே பண்ணிடுறாங்க அமௌண்ட்டை, அந்த பாட்டை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் மரியாதை தானே கேட்டீங்க, இப்போ கொடுக்குறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பிளெஸ்ஸிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஏதோ பொக்கே எடுத்துகிட்டு போயிட்டு சால்வை போட்டிருப்பாங்க போல இருக்குது. இல்லை ஏதாவது பழம் ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போயிருக்கலாம். அதை போய் கிஃப்ட் மாதிரி ஏதோ கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டுருக்குறாங்க. பர்மிஷன்லாம் இவங்க கேட்கல. எப்படி நம்ம இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னா, இவங்களே ஒரு இன்டர்வியூவில் ஒரு ஆங்கர் வந்து கேட்குறாரு, நீங்கள் பர்மிஷன் வாங்கினீங்களா, என்ன சொன்னார் ராஜா சார், எப்படி கேட்டீங்க அப்படின்போது, ராஜா சார் வந்து அதெல்லாம் வந்து நிறையாலாம் பேச மாட்டார். சரி நீங்கள் கேட்டீங்க, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதான் சொன்னேனே அவர்கிட்டலாம் அது மாதிரிலாம் நிறைய பேச முடியாது. கார்த்திக் வந்து சொன்னால் உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் சிரிச்சுட்டு அவனுக்கு இருக்கான் அப்படி தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ இது சம்மந்தமாக அவங்க பேசவே இல்லை. அந்த ஆங்கர் கேட்கும் போது 2 முறை கேட்டு அப்படி அந்த ஆங்கர் 3ஆம் முறை கேட்டால் அந்த அக்கா மைக்கை கைட்டு தூக்கி அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அந்த ஆங்கர் அதுக்கப்புறம் கேட்கல. ஸோ அப்படியே ஸ்கிப் பண்ணி போகிறாங்க. இப்போ பேச மாட்டாருன்னு அவர் ப்ராப்பர்ட்டி எடுத்து நீங்கள் பாட்டு யூஸ் பண்ணுவீங்களா? பர்மிஷனாக அது கேட்டிருக்கணும்ல, கேட்டிருந்தா அவர் என்ன பிரச்சனைன்னு சொல்லியிருப்பார்ல. இப்போ பாருங்கள், ஒரே இடத்துல 2 தரப்பு வந்து உரிமை கூறுறாங்க ஒரு ப்ராப்பர்ட்டிக்குன்னு வச்சிங்களேன். ஒரு தரப்புக்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து அனுமதி வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பணம் கொடுக்குறீங்க. இன்னொரு தரப்புக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஷால் மட்டும் போட்டு வரீங்க அப்படின்னா அந்த தரப்பு ஒத்துக்குமா? அதை நாளைக்கு இதுவே வந்து ஆல்ரெடி ஒரு டிஸ்பியூட் போயிட்டுருக்குல்ல, அதில் பஞ்சாயத்தை வந்து நிற்கும்ல, இந்த மாதிரி ரைட்ஸ் நாங்கள் கொடுத்தோம் பாருங்கள், இவங்க கேட்டாங்க நாங்கள் கொடுத்தோம், அவர் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு வருவாங்கல்ல. அப்படியெல்லாம் அவர் விட்டுற முடியாது. ஸோ அவர் கேஸ் போடுறதுல எந்த தப்பும் கிடையாது. அவர் கேஸ் போடாமல் விட்டாதான் தப்பு. இவங்க படம்னு ஒன்று பண்ணியிருக்கிறாங்கல்ல, அந்த படம் அது ஒரு குப்பையான அருவருப்பான கன்றாவியான படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த படத்தில் எடுத்துகிட்டு வந்து இவங்க அந்த மாதிரியான ஒரு பாட்டு, மைக்கேல் மதன காமராஜனில் அது ஒரு அடல்ட் கேட்டகரியில் ஒரு சாங் தான் அது ராஜா சார் பண்ணது. ஆனால் அது ஒரு காமெடி படம் அப்படிங்கிறதுனால அங்கே ஆட்சி அம்மாவை விட்டு அவங்க காமெடி பண்ணிட்டு அந்த சாங்கையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைல்யூட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க பண்ணுறதே பார்த்திங்கன்னா அடல்ட் படம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடல்ட் படத்தையாவது கொஞ்சம் ஒழுங்காக எடுக்கணும், சென்சிபிளாக. அப்படியும் இல்லை அப்படிங்கிறது தான். நான் படம்லாம் பார்க்கல, ஒரு சீன் மட்டும் பார்த்தேன், அந்த ஸ்னீக் பீக் போடுவாங்கள்ல, அதில் பார்த்தோம், அதிலே தெரியுது என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்து ரிவ்யூ பண்ணவங்களாம் கழுவி ஊற்றிட்டாங்கன்னு வச்சிங்களேன். நம்ம இவரெலாம் வந்து பயில்வானை தான் எல்லாருமே சொல்லுவாங்க, அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு
அவருக்கே இந்த படம் அருவருப்பாக தெரியுது. அவரே சொல்கிறாரு அவருடைய ரிவ்யூவில், ஒரு காட்சி இருக்குது அதை சொல்கிறதுக்கே அருவருப்பாக இருக்குது அப்படின்லாம். அந்த ரேஞ்சில் இவங்க எடுத்து வச்சுட்டு இதில் வந்து ராஜா சார் பேரெலாம் போட்டு கௌரவப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் பார்த்துட்டு இருப்பாரா? இவங்கன்னா மகேந்திரனா இல்லை பாலு மகேந்திராவா இவங்க வந்து பெருமைப்படுத்துறதுக்கு ராஜா சாரை? எடுத்ததே ஒரு குப்பை படம். அந்த குப்பை படத்தில் இவருடைய பேரை போட்டு அவருக்கு அசிங்கமாக தானே இருக்கும் அது. அதனால் வந்து அந்த பேர் என் பேரை போட்டிருக்கால அது தூக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு இவங்க புலம்புறாங்க. நான் அவரை வந்து கௌரவப்படுத்துறதுக்கு தான், பெருமைப்படுறதுக்கு தான் போட்டோன்னு. அது அடல்ட் டைப் ஆஃப் சாங்காக இருந்தாலும் ஒரு சிறப்பான தரமான படத்தில் சரியான சுச்சுவேஷனில் அதை யூஸ் பண்ணி, ஒரிஜினல் படத்தில் எப்படி அதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி சரியாக கொடுத்தாங்களோ அந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் அப்பயும் சார் கேஸ் போட்டிருப்பான்னு வச்சிங்களேன், அது வேற. அதை சொல்கிறதுக்காவது கொஞ்சம் இல்லைங்க அது சரியாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம கேள்விப்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பை படத்தில் குப்பையான இடத்துல யூஸ் பண்ணிவிட்டு அக்கா வந்து பெருமைப்படுத்த பண்ண அப்படின்னா கடுப்பாவாரா இல்லையா? அந்த படத்தில் என் பேர் கூட இருக்கக்கூடாது, முதல்ல அதை தூக்குங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கேஸ் போட்டிருக்காரு. தூக்கிட்டாங்க, நாங்கள் தூக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. முறைப்படி அந்த நிறுவனத்துக்கிட்ட போயிட்டு நாங்கள் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறோம் அப்படின்லாம் வேறு சொல்கிறாங்க. அப்படி ரைட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அப்புறம் எதுக்கு ராஜா சாரை போய் மீட் பண்ணுங்க? எதுக்கு? அதான் வாங்கிட்டீங்கல்ல ரைட்ஸு. ஏன்னா அங்கே பஞ்சாயத்து வரக்கூடாது. இங்கே காசு கேட்குறாங்களா, இங்கே இந்த மாதிரி. அங்கே மரியாதை கேட்குறாரா, அங்கே வேற மாதிரி. அங்கேயாவது போய் உண்மையாக சொன்னீங்களான்னா அந்த உண்மையும் அங்கே சொல்ல. அக்கா எப்பவுமே உண்மையை ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க. அக்காவுடைய வரலாறு எடுத்து இந்த எஸ்டிடி அப்படின்வாங்கள்ல, அதை எடுத்து பார்த்தோன்னா வெளியில் பர்சனலாக என்ன நினச்சலாம் நான் பேச போகிறது கிடையாது. பிக் பாஸ் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம்ல, அதனால் சீசன் 3 அக்கா என்ன பண்ணாங்கன்னு தெரியாது நமக்கு. சீசன் 4 தான் ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கிறோம். அல்டிமேட்டில் அக்காவை பார்த்தோம், பிச்சுட்டு தெரிச்சு ஓடினாங்க. நல்லா உள்ளே வந்தால் ஃபயரு அப்படியே கொளுத்தி போடுவேன், தெறிக்க விடுவேன் அப்படின்லாம் அவங்களே அவங்களுக்கு பில்டப் கொடுத்து தான் வந்தாங்க. கடைசியில் பாதிலே தெரிச்சு ஐயோ கதவை திறங்க பிக் பாஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு தெரிச்சு ஓட்டாங்க. அப்படி ஓடினவங்க தான் அக்கா. அடுத்து பார்த்திங்கன்னா ஜோவிகா அக்காவை வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. அதாவது இவங்களே ஒரு நெப்போ கிட்டு, இந்த கிட்டு அவங்க கிட்ட வந்து மறுபடியும் உள்ளே அனுப்புகிறாங்க. அவங்க வந்து பண்ணதெல்லாம் இருக்குல்ல, அந்த எஜுகேஷன் சம்மந்தமாக பேசி வார்த்தையை விட்டதெல்லாம். இப்போ இன்டர்வியூவில் உட்காந்து பேசும்போது கூட எல்லாருமே டாக்டர் ஆகிட்டா யார் கம்பவுண்டர் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்கல்ல அப்படின்னு ஆங்கர் கேட்கும்போது ஜோவிகா வந்து இல்லை நான் பேசுனதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அக்கா பாஞ்சு வந்து கரெக்டு தானே அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன அறிவு பார்த்தீங்களா அக்காவுக்கு? எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா கம்பவுண்டர் யார் ஆகுறது? இவங்க கவலை வந்து ஐயோ கம்பவுண்டர் இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ அக்கறம் தான். நீங்கள் ஆகுங்க, இன்னொருத்தரை வந்து ஆகுங்க, இன்னொருத்தர் ஆகக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் யார் முதல்ல? அவ்வளோதான் அறிவு இருக்குது. இந்த அறிவை வச்சுக்கிட்டு அக்கா பண்ணுற விஷயம்லாம் இருக்குல்ல, இதில் மறுபடியும் ஜோவிகா வந்து திரும்ப திரும்ப ஊட்டின்னு தான் இருந்தாங்க, அங்கே உள்ளே உருட்டினாங்கல்ல அந்த மாதிரி. ஏன் பிக் பாஸ் தான் பேச வரோன்னா, அக்கா இப்போ சம்பவம் பண்ணுறாங்கல்ல கொளுத்தி போட்டு ஒன்று, இதே போல் அங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. 6 வருஷமாக பீக்கில் இருந்த கமல் சாருடைய பேர் 7வது வருஷம் மொத்தமாக டேமேஜ் ஆகிறதுக்கான காரணம் பிரதீப்க்கு ரெட் கார்டை கொடுத்தது. அந்த ரெட் கார்டு கொடுக்குற சம்பவத்தில் முதல்ல குரலை வெளியே எடுத்துகிட்டு வந்து ஐயோ உரிமை குரலை தூக்குனது நம்ம ஜோவிகா அக்கா தான். வந்து ஜோவிகா பேசுகிறாங்கன்னா உண்மையாக தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்பயே கலாச்சிட்டு இருப்பாங்க. வனிதாவை பார்த்து பயப்படுறாரு கமல் சார் அப்படின்லாம். அது மாதிரி அக்காவை பார்த்து பயந்தாரா பம்புனாரான்னு தெரியாது, இல்லை ஜோவிகா உண்மையாக தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடாரான்னு தெரியாது. அப்படி நம்பினதுனால பார்த்தீங்கன்னா மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. கமல் சாரையே வந்து வச்சு செய்ய வேண்டிய சுச்சுவேஷனுக்கு எல்லாரும் தள்ளப்பட்டோம் அந்த சீசனை பொறுத்தவரை. கடைசியில் வெளியே வந்துருச்சு பிரதீப் மேலே அந்த தப்பு இல்லை, இந்த புல்லி கேங் சேர்ந்து தான் அந்த பிளானை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அக்கா என்ன பண்ணுறாங்க, உள்ளே ஒரு டிஷர்ட் அனுப்புகிறாங்க, க்ளூ கொடுக்குறாங்களாம்மா ஜோவிகாவுக்கு, சிங்கிள் சிங்கம் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இப்போ கூட்டத்தில் இருக்காதம்மா தனியாக வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ட்ரெஸ்ஸில் அதை உள்ளே இருக்கவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. உள்ளவே பார்த்தீங்கன்னா ஒரு டுபாகோ டாக்டர் இருந்தாங்க, அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை பார்த்ததோ என்னம்மா அம்மா மெசேஜ் அனுப்புகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புல்லி கேங்கை விட்டு தனியாகவே இருப்பாங்க ஜோவிகா இருந்தாங்க. தனியாக இருந்தால் என்ன பண்ணுறது, போய் ஓரமாக உட்காந்து இந்த கூட்டத்தில் இருந்தாலும் ஏதாவது பேசுவாங்க, இவங்க பதில் சொல்லுவாங்க, தனியாகவே இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா போய் தூங்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அக்கா வெளியே இருந்தெல்லாம் முட்டு கொடுத்துட்ருப்பாங்க. ஜோவிகா உள்ளே இருக்கும்போது இவங்க வெளியே ரிவ்யூவராக ஒரு சேனலில் அப்பயும் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு இப்போ ஜோவிகா தூங்கிட்டே இருந்தாங்களா, இப்போ வந்து ஜோவிகா தான் வெளியே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் போகுது. அதை சென்ஸ் பண்ண முடியுது அக்காவால். அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் ரொம்ப கிளியராக இருந்தது, ஜோவிகா தான் டவுனில் இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அக்கா ஒரு சம்பவம் பண்ணாங்க பாருங்கள்.
இங்கே வந்து கன்னத்தில் ஒரு பெரிய காயத்தோடு வந்து நான் வந்து நைட்டு ஒரு இடத்துக்கு போனேன், அங்கே வந்து ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வந்து இருட்டிலேருந்து வந்தான், திடீர்னு கல் எடுத்து அடித்தான், பைத்தியக்கார மாதிரி சிரித்தான். இப்போ பிரதீப் வந்து சிரிக்கிறது தான் அந்த மாதிரி தான் இவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க உள்ளே இருக்கவங்கெல்லாம். இப்போ பிரதீப்பை மீன் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி அப்படி சிரிச்சிட்டு பைத்தியக்கார மாதிரி சிரிச்சிட்டு போயிட்டான், அதனால் வந்து சரியாக பார்க்க முடியல, அங்கே சிசிடிவி கேமரா இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு அது மூலிமா ஒரு சிம்பத்தி ஓட்டை வாங்கி ஜோவிகா உள்ளே இருக்க வைக்கணும், ஜெயிக்க வைக்கணும் அப்படின்லாம் அக்கா பிளான் போட்டாங்க. ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை. வெளியே வந்ததும் பார்த்தீங்கன்னா ஜோவிகா அவங்களும் அக்கா கூட உட்காந்துட்டு அவங்க பேசியிருந்தாங்க. இப்போ பேச முடியாது, அக்ரிமெண்ட்டில் இருக்கிறோம், கான்ட்ராக்டில் இருக்கிறோம், காசெல்லாம் வந்ததுக்கப்புறம் பேசுவோம் பாருங்க அந்த உண்மையெல்லாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் கடைசி வரை அதை பேசவே இல்லை. இதுதான் அக்காவுடைய வரலாறு. இவங்க வந்து வசதியான ஒரு ஃபேமிலியில் பிறந்தவங்க, வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க, வெளியே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, பசங்களை வளர்க்குறாங்க. ஒரு சிங்கிள் மதராக இருந்து கஷ்டப்பட்டு வளர்க்குறது எவ்வளோ பெரிய சவாலான விஷயம்ப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆமாப்பா அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சாலும் அடுத்தடுத்து இவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து நீங்கள்லாம் பரிதாபம்லாம் படாதீங்க, இவங்களுக்கெல்லாம் பரிதாபமே படக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிடுது. இப்போ இவங்க பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, பொண்ணு உள்ளே இருக்கும்போது இவங்க ரிவ்யூவராக, அதுவே செம காமெடி. அதுவும் அல்டிமேட்டில் தெரித்து வெளியே ஓடி வந்தவங்க பாதிலேயே இவங்க ரிவ்யூவராக, அதுவே காமெடி. இப்போ அந்த காமெடி நடக்கும்போது அபத்தமாக ஒரு இடத்துல பேசிகிட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் ரிவ்யூவில். அப்போ வந்து மற்ற சோஷியல் மீடியா ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஆங்கர் வந்து அவன் பார்த்துட்டு இருப்பான்ல, அந்த பையன் வந்து சிரிச்சிடுறான், அப்படியா அப்படின்னு கேட்டு சிரித்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரிகர் ஆகிட்டு, என்ன சிரிக்கிற நீ இனிமேல் நீ ரிவ்யூக்கு வரக்கூடாது, நானே இனிமேல் தனியாக ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க. அந்த சீசனுடைய ரிவ்யூ அந்த இதுலேருந்தே தூக்கிட்டாங்க. அந்த பையனை வேலையை விட்டு தூக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. பார்த்தீங்களா, கஷ்டப்படுறவங்க அப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்களா. சும்மா ஒரு சிரிப்பு போதும், இதில் சிரிச்சிட்டாங்கன்னா உடனே தூக்கிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள். ஏன்னா நெப்போ கீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திமிரு தெனாவட்டு நிறையவே இருக்குது, நிறைய பேருக்கு அது இருக்குது. சில பேர் இருக்கிறாங்க பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாரே பார்த்தீங்கன்னா டவுன் டு எர்த்தாக இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாங்க அப்படின்லாம் புரிஞ்சுக்கிறாங்க சில பேர். சில பேர்லாம் இருக்கிறாங்கல்ல, இப்போ ரீசெண்டாக சேது சார் பையன் மாட்டினார்ல, அவரு மேலே இதே போல் வைக்கப்பட்டதில்லை குற்றச்சாட்டுலாம், ரொம்ப நக்கலாக தெனாவட்டெல்லாம் வருது. இதில் அவர் இந்த ஜோவிகா அக்கா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நாளைய அவர் சூப்பர் ஸ்டார்கள் மாதிரி, இவங்க ஜோவிகா அது ஜோதிகா மாதிரி இருக்கிறதாகவும் இல்லை வரப்போகிறதாகவும், அவர் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி அப்படின்லாம் வந்து மீம்ஸ்லாம் போட்டு யார் இவங்களே போட்டிருப்பாங்க போகிறது ஆள் செட் பண்ணி, அதை வந்து கேள்வியை கேட்க ஆமாம் வருவாங்க அப்படின்னு இவங்களே வேறு சொல்லிக்கிறாங்க. ஏன் இவங்க கஷ்டத்தெல்லாம் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே அந்த பரிதாபங்கிற விஷயம் வரமாட்டேங்குதுன்னா, ஏற்கனவே அந்த பிக் பாஸில் பண்ண விஷயம் ஒன்று, இன்னொன்று இந்த படம் சம்மந்தமாக பேசும்போதே பார்த்திங்கன்னா கதையெல்லாம் எப்படி இங்கே ஆரம்பிச்சிங்க, எப்படி தோணுச்சு, எப்படி எழுதுனீங்க அப்படின்லாம் அந்த ப்ராசஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நான் கதையெல்லாம் எழுத மாட்டேன், எல்லாமே என் மைண்டில் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த மைண்டில் இருக்கும் அப்படின்றாங்கல்ல, இது எல்லாமே பார்த்திங்கன்னா டுபாகோர்கள் தான், எழுத தெரியாத டுபாகோர்கள் தான் இந்த மாதிரி மைண்டில் இருக்குது விஷுவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இவங்க பெரிய மணிவண்ணன். மணிவண்ணன் சாரே பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் போகும்போது ஸ்பாட்லேயே அது தோளில் கை போட்டு அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கும்போதே டைலாக்லாம் சொல்லுவார். அந்த டைலாக்லாம் நோட் பண்ணிப்பாங்க அசிஸ்டன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவர் கிரியேட்டர். இவங்க சொல்கிறாங்க பி வாசு சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்களாம். ஜோவிகா பார்த்திங்கன்னா பார்த்திபன் சார்கிட்ட போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ ஈஸியாக கிடச்சிது பார்த்தீங்களா என்ட்ரி. 2 அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட் வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். அது அந்த டேரக்டர்ஸ் எதனால் கொடுத்தாங்க, இவங்க என்னவா ஒர்க் பண்ணாங்கன்னு தெரில. இதில் அக்கா போகிற போக்கில் சொல்கிறாங்க பி வாசு சொன்னாராம் என்னுடைய லெகசியை நீ தான் காப்பாற்றணும், என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சவங்களாம் பெருசாக வரல, படம் பண்ணல, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னாராம். இவங்க படம் பண்ணிட்டாங்களாம். இதில் பேசுகிறதெல்லாம் இருக்குது பாருங்க. இதில் இவங்க எடுத்ததே பார்த்திங்கன்னா அது படமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த லட்சணத்தில் வந்து இவங்க சீரியலை வேறு கிண்டல் அடிக்கிறாங்க, வேறு படத்தெல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படியெல்லாம் சீன் வைக்கிறாங்க. நான்லாம் அப்படி கிடையாது, ஸ்ட்ரைட்டாக வச்சுருவேன், இயல்பாக எடுத்துருவேன். இவங்க கம்ஃபர்ட்டுக்கு, அதாவது கதை வந்து எழுதுறீங்க இல்லை ஒரிஜினலாக ஒருத்தருங்க எழுதுகிறாங்க அப்படின்னா அதுக்கான கேஸ்டிங் பண்ணணும். அப்படி இல்லாமல் இவங்க கம்ஃபர்ட்டுக்கு இவங்க நடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையை பண்ணிவிட்டு வழக்கம் போல் ஏற்கனவே படம் பண்ணியிருக்காங்கல்ல
ராபர்ட் மாஸ்டரோட, அவரை கூப்பிட்டு ஆக்சுவலி அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. அவர் தான் ஃபஸ்ட்டு டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க போயிருக்கிறாங்க. ஃபாரினெல்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு தாய்லாந்து, துபாய், பேங்காங்னு என்னவோ சொல்கிறாங்க. இப்போ அங்கே வந்து அவர் தான் டைரக்ட் பண்ணுறதா போயிருக்காரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இல்லை இது நீயே டைரக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாராம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அவர் எந்த ப்ரமோஷனுக்கும் வரவே இல்லை. அங்கே ஒரு பஞ்சாயத்து ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஸ்ரீகாந்த் தேவா சார் இருக்கார்ல, மியூசிக் டைரக்டர், அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது இதை உடைச்சிது. ஃபஸ்ட்டு ராபர்ட் மாஸ்டர் தான் டைரக்டர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியும், 2-3 நாள் கழிச்சு தான் இவங்க டைரக்டர் ஆகிட்டாங்க அப்படின்லாம் அவர் சொல்லும்போது அக்கா தண்டி குடிச்சிட்டு இருந்தாங்க. ஐயோ இதெல்லாம் சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் இருந்தாங்க. தெய்வத்துக்கே மாறு வேஷமா அப்படின்லாம் பாட்டு போட்டவர் பாவம், அவருக்கு இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்து நம்ம ஃபீல் பண்ணுற நிலைமையில் தான் அவர் இருந்தார். ஏன்னா அவர் சொல்லிட்டு இருந்தார், ராபர்ட் மாஸ்டர் ஒரு மாதிரி கேட்பார், இவங்க ஒரு மாதிரி கேட்பாங்க, ஜோபிகா ஒரு மாதிரி சாங் கேட்பாங்க, நான் உட்காந்து விடிய அது எல்லாத்தையும் பண்ணி அனுப்பிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீகாந்த் தேவா சார் மேலே நமக்கு பெரிய மரியாதை இருக்குது. அவர் இன்னும் சிறப்பாக வந்திருக்க வேண்டிய ஆள் இல்லை, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சது உண்டு நிறைய. பாவம் சுச்சுவேஷன் என்ன பண்ணுறது, இங்கே வந்து சிக்கியிருக்கிறாரு. இதில் இந்த அக்கா வந்து சீரியலை கலாய்க்கிறதா இருக்கட்டும், இல்லை நான் தான் பிவாசுடைய லெகசி அப்படின்லாம் சொல்கிறதா இருக்கட்டும், காப்பாற்ற போகிறேன் அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும், தலைகீழாக குதிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இந்த படம் நடக்கும்போது நடந்ததாக கூட இவங்க சொல்கிறாங்க. அதாவது மைண்ட்லேயே இருக்குமா, விஷுவலாக இருக்குமா இவங்களுக்கு கதை. அவங்க படம் பண்ண போவாங்களாம், ஃபாரின் கூட்டின்னு போயிட்டாங்களாம். அங்கே வந்து டைரக்ஷன் டீம்கிட்ட கேட்கும்போது டைரக்ஷன் டீம்லேருந்து ஒருத்தர் வந்து கேட்டாங்களாம் ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்களுக்கு கடுப்பாயிட்டு நீங்கள்லாம் டைரக்ஷன் டீமா அப்படின்லாம் சொல்லிட்டு துரத்தி விட்டாங்களாம். அவன் ஏன் வந்து ஒன்லைனை கேட்குறான், நீங்கள் ஒழுங்காக ஸ்கிரிப்டுன்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருந்தா, பவுன் பண்ணியிருந்தா, ஒன்லைன்னு முன்னாடியே போட்டிருந்தா அவன் ஏன் அவங்கக்கிட்ட வந்து கேட்க போகிறான்? பண்ணும்ல. இவங்களுக்கு எழுதவும் வராது, எடுக்கவும் வராது. அதை எடுத்தது கூட பார்த்திங்கன்னா வேற ஒரு ஆள் தான் பண்ணியிருக்க கூடும். இந்த கேமராமேனாக போனவர் அவரே ஷார்ட்டை சொல்லியிருப்பா, அப்படி நடுநூலில் புகுந்து டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சீனை போட்டிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, எழுத வராது. சரி எழுத வரலனாலும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரைட்டரை கூப்பிட்டு எழுத வைப்போம் அப்படின்னா அந்த கிரெடிட்லாம் கொடுத்துட முடியாது. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே, பாட்டு, 10 பாத்திரம் தேய்க்கிறது எல்லாமே இவங்க பேரே போட்டுக்கணும். அதுதான் ஒன்றும் வரலனாலும் அந்த கிரெடிட்டை திருடிடணும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வரிசையில் தான் அக்காவும் வராங்க போல இருக்கு. ஏன்னா சொல்கிறத பார்க்கும்போது ரொம்ப கிளியராக தெரியுது இல்லை, மைண்டில் இருக்கான். மைண்டில் இருக்குமா, மைண்டில் இருக்கிறத வச்சுக்கிட்டு இருந்தா, நீங்கள் மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு இருந்தா அந்த டீமில் இருக்கணும் எப்படி தெரியும்? ஒன்லைன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தான் செய்வான் வந்து. அதுக்கு அவங்களுக்கெல்லாம் வேலை தெரியல, நாங்கள் துரத்திட்டோம். இவங்களுக்கு பயங்கரமாக வேலை தெரியும். அடுத்து ஆஸ்கர் அவார்டு தான் வெயிட்டிங் அந்த படம் இல்லை, ஓடிடியில் கூட வாங்கலை அப்படிங்கிறதுக்காக தான் யூடியூப்பில் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க சீரியலை நக்கல் அடிக்கிறதாகட்டும், இவங்களுக்கு வேலை தெரியல துரத்திட்டேன் அப்படிங்கிறது என்ன பேச்சு? எடுத்தது இந்த மாதிரியான உப்மா படம், இந்த மாதிரி டிஸ்பியூட்டில் இருக்கிற சாங்கை யூஸ் பண்ணது தப்பு. இதுடைய கோ ப்ரொடியூசர்னு ஒருத்தர் வந்துருக்கிறாங்க. அவங்க யாருன்னா ஷக்கீலா, எல்லாருக்குமே தெரியும்ல. அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க, அதில் அவங்க சொல்கிறாங்க, அவங்க சேனல்லே பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் அவங்க சொல்கிறாங்க, வேலை வெட்டி இல்லைல்ல இளையராஜாவுக்கு, அதனால தான் கேஸ் போடுறாரு. வேலை வெட்டி இல்லையா, அதனால கேஸ் போடுறாராம். சொல்கிறது யார் பார்த்தீங்களா? அவர் கிரியேட் பண்ண ஒரு விஷயத்துக்கு, அவருக்கு சொந்தமான விஷயத்துக்கு அவர் உரிமை கோர்றது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தப்பாக இருக்கான். அவருக்கு வேலை வெட்டி இல்லை, அதனால் இப்படி பண்ணிட்டுருக்குற. அப்படி எங்கே வந்து என்ன யாரை பற்றி எப்படியெல்லாம் பேச முடியுது பார்த்தீங்களா? அவ்வளோ சாதாரணமாக. மற்ற பஞ்சாயத்துனா பாஞ்சு வந்து பஞ்சாயத்து பண்ணுற இல்லை பேசுகிற கங்கை அமரன் சார் ஓடி வந்து இதுக்கு நேரம் பேசியிருக்கணும். ஆனால் அவர் ஏன் பம்பராக இருந்தால் நமக்கு புரியவே இல்லை. இதில் ஒருத்தர் சினிமா பத்திரிகையாளர் சொல்கிறாரு, நான் அவர்கிட்ட பேசினேன், அவர் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே, ஏன் அந்த பொண்ணுங்க மாதிரிலாம் பேசிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்றாங்க. அப்படி ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போயிடுவீங்களா? ராஜா சார் பேச மாட்டார், கார்த்திக் ராஜா பேச முடியாது, ஆனால் நம்மளாலே பேசலாமே, ஏன் பேச பண்ணுறாரு, இவர் ஏன் பம்புறாரு? அப்படின்னா ஒருவேளை நடந்திருக்கும்ல அப்படின்னா, அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, பிக் பாஸ் வரலாற்றில் அக்கா பண்ண விஷயம்லாம் அதுலேயே தெரியுதில்ல இது எந்த அளவுக்கு நடந்திருக்கும். அப்படி நடந்திருந்தா இதை முன்னாடியே அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, சொல்லக்கூடிய ஆள் தானே. அங்கெல்லாம் சொல்லாமல் சம்மந்தமே இல்லாமல், ஏன்னா இவங்களே கான்ட்ராடிக்ட் பண்ணுற மாதிரி தானே, ப்ரெஸ் மீட்டில் ஒன்று பேசுகிறாங்க, இன்டர்வியூவில் வேறு ஒன்று பேசுகிறாங்க. இப்போ ராஜா சார் மட்டும் கேஸ் போடலன்னு வச்சுங்களேன், இவரோட அந்த பஞ்சாயத்தில் இருக்கிறாங்கல்ல, உரிமை பஞ்சாயத்தில், அந்த நிறுவனம் என்ன பண்ணும்? இப்போ அவங்களே ஓ
ராஜா சாரை போய் பார்த்து ஒரு ஷாலை போட்டு ஒரு பொக்கே கையில் கொடுத்து காலில் ஊந்தா போதுமா? அவர் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாரா? அப்பன்னா இவங்களே அதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறோம், போயிட்டு போட்டு வந்துடுங்க, கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளை செட் பண்ணி அனுப்புவாங்கல்ல ஒரு பாட்டுக்கும். ஸோ ராஜா சார் கேஸ் போட்டதுல தப்பே கிடையாது. ஆனால் இப்போ அக்கா வந்து நாங்கள் பேர்லாம் எடுத்துட்டோம் ஒரு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாங்க்கு மட்டும் நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டோன்றாங்க. இப்போ அந்த நிறுவனத்தையும் இந்த கேஸில் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கோர்ட் வந்து அந்த நிறுவனத்தையும் இந்த கேஸில் ஆட் பண்ண உத்தரவு போட்டிருக்கு. ஸோ இப்போது அது ஒரு நல்ல விஷயந்தான். அவங்களும் வாங்க, இப்போ 2 பேரும் வாங்க, வந்தாங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க? இந்த பஞ்சாயத்து இப்போ முடிய போகிறது இல்லை, ஆல்ரெடி கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு பக்கம் திரும்ப போகுது. அது இன்னும் இழுக்க போகுது. இப்போ ராஜா சார் கேஸ் போட்டதுனால தான் இந்த படம் பெருசாக போல, எனக்கு பணம் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நாளைக்கு வந்து பேட்டி கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அது ராஜா சார் தான் சமாளிக்கணும், இல்லை செட்டில் பண்ணோம் அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க. ஏன்னா அக்கா எஸ்டிடி அந்த மாதிரி இல்லை, கேட்கக்கூடும். அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உத்தரவுகள் வரும். அந்த உத்தரவுகள்லாம் அப்படியே பயங்கரமாக ஹைலைட்டாக பேசப்படும். அப்பெல்லாம் இதை விட ஹைலைட்டாக அக்கா வேற சில சம்பவங்களை பேசக்கூடும் அப்படின்னு நினைக்கிறேன். அது நடந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. அக்கா பேசணும்னு நினச்சா என்ன வேணால் பேசுவாங்க. ஏன்னா அதுதானே அக்காவுடைய வரலாறு. ராஜா சார் இந்த மாதிரி எத்தனையோ பேர் மேலே கேஸ் போட்டிருக்காரு. அது எல்லாத்தையும் விட இது ஒரு விசித்திரமான கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சாரு புரிஞ்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அட்டாக்லாம் பண்ணுவாங்க அப்படின்லாம் அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார்ல. போகிற போக்க பார்த்தா, எம்மா நீ வந்து பர்மிஷனு வாங்கலைனாலும் பரவாயில்ல, நீ காசையே எனக்கு கொடுக்குவானா, நீ காசு கொடுத்ததாகவும் நான் வாங்கிட்டதாகவும் நான் வேணால் எழுதி கூட கொடுத்துட்றேன், தயவு செய்து போயிடுமா, இல்லைனா நான் வேணால் கொஞ்சம் காசை கூட கொடுத்துட்றேன், போயிடுமா அப்படின்னு கூட சொல்கிற நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் வந்துடுவாங்க. ஏன்னா வனிதான்னா பயம் இல்லை. இந்த விஷயத்தில் இன்னும் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.